So hi students, welcome back once again for another session. So in this session we will talk about what is web technologies and what is web apps and what is websites are. So generally, websites அப்படின்னா என்ன, வெப் ஆப்ஸ் அப்படின்னா என்ன, வெப் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வெப்சைட் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். ஸோ வாட் வெப்சைட் இஸ் ட்ரைங் டு டூ, இல்லை வெப்சைட் மூலயமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. திஸ் இஸ் வாட் த ஃபியூச்சர் ஸ்டிக். ஸோ இன்னைக்கு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 90% ஆஃப் த ப்ராடக்ட் இன் திஸ் வேர்ல்ட் ஆர் டேக்கன் அண்டர் பை வெப் ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ். அதாவது வெப் அப்ளிகேஷன் மூலியமாக தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எப்படி அப்படின்னா இன்னைக்கு யார் வேணாலும் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணலாம், இல்லை யார் வேணாலும் ஒரு ஆண்டர்பனராக மாறலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு வெப்சைட் தான். ஸோ வெப்சைட் எனக்கு எங்கே இருந்தால் இன்டர்நெட் மூலயமா நம்மளுக்கு ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஸோ எனக்கு இன்டர்நெட் அரௌண்ட் த வேர்ல்டு நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன அப்படின்னா உலகமே நம்ம தம் ஃபிங்கரில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஒரு விஷயம் நம்ம இன்டர்நெட்டில் பார்க்கக்கூடியது எல்லாமே நம்மளுக்கு என்னென்னா ஒரு மாதிரி மார்க்கெட்டிங் அண்ட் செல்லிங், ஒரு ப்ராடக்டை செல் பண்ணுறது தான் எப்படி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயும் ரொம்ப முக்கியமாக வெப்சைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூலாகவே இருக்குது. ஸோ முதல்ல இந்த வெப்சைட், வெப் ஆப்ஸ் அண்ட் வெப் டெக்னாலஜிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட்டில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு வெப்சைட் நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா கன்வின்ஸ் தான் பண்ணுது. ஸோ அந்த கன்வின்ஸ் நம்ம எப்படி நடக்குது, இல்லை இந்த கன்வின்ஸ் நம்மளுக்கு எந்த மாதிரினாலும் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு நான் நரேட் பண்ணுறேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு துணி கடை வச்சு நடத்துறாரு ஒருத்தர் அப்படின்னா, அவர் துணி கடைக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிளைண்ட் பார்த்தோம் அப்படின்னா 100% சாட்டிஸ்ஃபை, அதாவது 100% சாட்டிஸ்ஃபைட் அப்படின்றத விட 100% டிசிஷன் மேக்கராகவே அவர் இருப்பார். ஸோ கடைக்குள்ளே வருவார், அவருக்கு என்ன கலர் வேணும், அவருக்கு என்ன மெட்டீரியலில் கிளாத் வேணும், ஸோ எல்லாமே அவர் டிசைட் பண்ணிட்டு வந்துட்டு அவர் கடைக்குள்ளே வருவார், அந்த துணியை வாங்குவார், பர்ச்சேஸ் பண்ணுவார், வெளியில் போயிடுவார். செகண்ட் டைப் கஸ்டமர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவருக்கு எந்த விதமான ஐடியாவுமே இருப்பாது. நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா சஜஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த கலரான ஒரு ஷர்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த கலர் பேண்ட் போடணும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாமே ஒரு ஹெல்ப் கொடுக்குற மாதிரி இருக்கும். தேர்ட் டைப் கஸ்டமர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குவெஸ்டனிங் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக எதுக்கு எடுத்தாலுமே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார். அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி ஒரு ப்ராடக்ட்டை அவர் அந்த டிஷர்ட்டையோ ஒரு கிளாத்தோ ஷர்ட்டோ ஏதோ ஒன்று அவர் செல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ஃபோர்த் டைப் ஆஃப் கஸ்டமர் எப்படி இருப்பார் அப்படின்னா பார்கெயின் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒரு விஷயத்த. ஸோ எனக்கு பக்கத்து கடையில் நான் கேட்கும்போது இதே மெட்டீரியலுக்கு வேறு மாதிரி சொல்லியிருந்தாங்க, இந்த கடையில் எனக்கு நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி பார்கெயின் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார். ஸோ ஃபிஃப்த் டைப் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பாங்க. அவங்க ஒரு டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, இல்லாட்டினா கிளாத் மெட்டீரியல்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சவங்களாவே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது அந்த இடத்துல பார்ப்பாங்க. ஸோ ஒரு கடைக்குள்ளே போகும்போது எனக்கு இத்தனை டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இத்தனை டைப் ஆஃப் கஸ்டமர்ஸுக்குமே ஒரு பொருளை அந்த ஆண்டர்பனர் விற்று நம்மளுக்கு வெளியில் அனுப்புவார். ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு ப்ராசஸ் நான் ஆன்லைனில் பண்ணணும். ஸோ அப்போது எனக்கு ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அந்த கடைக்காரர் அந்த ஒரு தெருவில் மட்டும்தான் அவருடைய கடையை வச்சுருந்துருப்பார். ஒரே டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் தான் இந்த 5 டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் மட்டுமே பார்த்துருப்பாரு. அவருடைய ப்ராடக்ட் குளோபல் லெவலில் செல் ஆகாது. அதே ஒரு வெப் ஆப்போ ஒரு வெப் அப்ளிகேஷனோ வச்சுருந்தாரு அப்படின்னா அவருடைய அதே ப்ராடக்ட் அரௌண்ட் த குளோப் எனக்கு சேல் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் த எக்ஸாம்பிள். ஸோ இந்த 5 டைப் ஆஃப் கஸ்டமர்ஸும் எனக்கு அங்கே இருப்பாங்களா என்னுடைய ஆன்லைனில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டெஃபினட்டாக அந்த 5 டைப் ஆஃப் கஸ்டமர்ஸுமே அங்கே இருப்பாங்க. அதே மாதிரி கன்வின்சிங் தான் அங்கேயும் நடக்குது, ஆனால் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, அதாவது ஒரு ஹியூமன் சோர்ஸ் இல்லாமல் அந்த இடத்துல நடக்குது. ஸோ ஜென்ரலாக ஒரு வெப்சைட் அப்படின்னாலே ஒரு கன்வின்சிங் தான். ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு எந்த ஒரு வெப்சைட் நீங்கள் எடுத்தாலுமே உள்ளே போகும்போது டேரெக்டாகவே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும், இல்லாட்டினா ஒரு லாகின் ஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷனோ லாகின் ஃபார்ம் பார்த்தோன்னா டக்குன்னு உள்ளே சைன் அப் பண்ணி உள்ளே போய் நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை சர்ச் பண்ணி எடுத்துக்குவாங்க. அது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ். ரெண்டாவது டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் நம்ம கடையில் பார்த்த மாதிரியே இங்கேயும் ஆன்லைன்லையும் நம்மளுக்கு இருப்பாங்க. ஸோ எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான ஐடியாவுமே இருக்காது. ஸோ அவங்க நிறைய வெப்சைட்ஸை கிராஸ் ஓவர் பண்ணி நம்ம வெப்சைட்குள்ளே வரும்போது அந்த வெப்சைட்டில் நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு தேவையான பொருள் இருக்கா, ஸோ நம்மளுக்கு அசஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு எல்லா விதமான இந்த ஹெல்ப்புமே நம்மளுக்கு பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி செகண்ட் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் எதிர்பார்ப்பாரு. தேர்ட் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸும் நம்மளுக்கு நம்ம ஆஃப்லைனில் எப்படி பார்த்தோமோ ஆன்லைன்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ மிச்சம் எல்லா டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் நம்ம ஆஃப்லைனில் எப்படி பார்த்தோமோ எல்லா டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஆன்லைன்லேயும் நம்மளுக்கு இருப்பாங்க. பார்கெயின் பண்ணுறவங்க, ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே இருப்பாங்க. எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேம் கன்வின்சிங் தான் நடத்துகிறோம். ஸோ இந்த கன்வின்சிங் நம்ம நடத்துறதுக்கு, அதாவது இந்த பிஸ்னஸ் லோக்கலில் மட்டும் இல்லாமல் குளோபல் லெவலில் கொண்டு போகிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அதுதான் நாம் இந்த செஷன் பூராமே பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் Arvind Raj from Xplore IT. I am web technology trainer and as well as an animator too.